அனைவருக்கும் வணக்கம். கடவுளை உண்மையாக காண விரும்பினால் அழுத கண்ணீர் மாறுமோ, ஆகாரத்தில் இச்சைதான் செல்லுமோ என்று வள்ளலார் கூறியதன் அடிப்படையில அந்த அளவுக்கு ஒரு உணர்வை நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் எனக்கான கேள்வி. ஸோ அந்த உணர்வு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, சோ சிம்பிள். நான் இறைவனை காண வேண்டும் என்ற ஒரு உண்மையான தாகம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னா, அவனுக்கு நான் ஸ்டாப்பா கண்ணீர் வரும். இங்க கண்ணீர் வரும் அப்படிங்கிறது அந்த இறைவனை அடைய வேண்டும் என்ற தாகத்தால் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம், மோகத்தால்னு புரிஞ்சுக்கலாம், அல்லது வைராகியத்தால்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு மேல எனக்கு எனக்கு வேற எந்த ஆசையும் இல்ல. எனக்கு இது வேணும், இது வேணும் என்ற அடம்னு சொல்லலாம். குழந்தை ஏதாவது வேணும்னு அடம் பிடிக்கிறதுக்காக அழுகுது இல்ல. சோ அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துக்கலாம். அழுத கண்ணீர் மாறுமோ, இதுவரைக்கும் கடவுளை காண்கின்ற வரைக்கும் அவன் கண்ணீர் விட்டுக் கொண்டிருப்பான், அடம் பிடித்துக் கொண்டிருப்பான் அர்த்தம். வேற எது மேலேயும் இச்சை இல்லாமல், ஆகாரத்தில் இச்சைதான் செல்வம். இவை ஆகாரம் மட்டும் இல்ல, வேற எதுலையுமே இச்சை இல்லாமல் அவன் இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு உணர்வினை டெவலப் பண்றது எப்படி அப்படிங்கிறத இன்னைக்கு நான் கொஸ்டினா வச்சிருக்கோம். அப்கோர்ஸ் மேஜரா ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன ஆன்சர் வந்து இறைவன் யார் என்று உணர வேண்டும் அல்லவா? சும்மா நாச்சுக்கும் இறைவன் மேல அப்படி ஒரு ஃபீல், அவனை பார்க்கணும்னு ஃபீல் வந்துருமா என்ன? சோ ஃபர்ஸ்ட் ஹூ இஸ் காட் அப்படின்னு அவனை புரிஞ்சுக்கிடும் போது அவன் மேல ஒரு எக்ஸ்ட்ரீம்லி நம்பிக்கை வருங்க. அந்த ட்ரஸ்ட், அந்த நம்பிக்கை, அந்த அவன் புரிதல், அந்த ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்துருச்சுன்னா மோகம் தானா வரும். இப்ப நிறைய எக்ஸாம்பிள் காட்டுறீங்க நீங்க. லைக் ஒரு ரசிகனுக்கு ஒரு நடிகன் மேல் எப்படி ஒரு மோகம் வந்திருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஒரு காதலிக்கு காதலன் மேல் மோகம் வருது, ஒரு காதலனுக்கு காதலி மேல மோகம் வருது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அந்த மாதிரி ஒரு மோகத்தை நம்ம டெவலப் பண்ணணும். அடைந்தே தீர்வது. அடைந்தால் மகாதேவன், அடையவில்லை என்றால் மரணதேவன் எல்லாம் வந்து காதலர்கள் பேசிப்பாங்க. இந்த மாதிரி என் அடைந்தால் மகாதேவன்னா யாரு? இறைவனை அடைவேன், இல்லையேன்னு மரணம் அடைந்து போவேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை நான் டெவலப் பண்றது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, அவன் யாருன்னே புரியாம அவன் மேல எப்படி ஃபீல் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹூ இஸ் ஹி. இறைவன் யார் என்ற புரிதல் நமக்கு வரணும். அவனுடைய அன்பு எத்தகையதுன்றது புரியணும். ஒரு நொடியும் அவன் நமக்காக ஆற்றும் அரிய செயல்கள் நமக்கு புரியணும். நம்ம அவனை நிந்தித்தாலும் அவன் நமக்கு எப்படி எப்படியெல்லாம் அன்பு பாராட்டி கொண்டிருக்கின்றான் என்ற அற்புதங்கள் விளங்கணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி மெயின் கீ ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்னாவது மேஜர் ஃபேக்டர் அவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்வது, அவன் நமக்காகவே வாழ்கின்றான் என்று தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் ஃபேக்டரா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொன்னா, ரசிக்கிறதுங்க. இப்போ நடிகன் வந்து ஆக்சுவலா ரசிகனுக்கு ஒண்ணுமே பண்ணதில்லை, ஆனாலும் இவனுக்கு ஏங்க மோகம் வந்தது அப்படின்னா ரசிக்கிறது. சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்காகவே அவன் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சு ஆட்டோமேட்டிக்கா மோகம் வந்துடும். இட்ஸ் ஈஸியஸ்ட் பாயிண்ட். அது ஒன்னாவது பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து ரசிக்கணும். கண்ணனுடைய லீலைகள்ல வந்து சின்ன குழந்தையில இருந்து அவன் பண்ண லீலைகள்ல இன்ச் பை இன்ச்சா ரசிக்கணும். ஆனா நடிகனை ரசிக்கிறான். அவன் 2 மணி நேரம் அவன் திரைப்படத்துல அவன் நடிச்சுட்டு போன அந்த ஒவ்வொரு காட்சியும் ரசிக்கிறான். அந்த ரசனை அவனுக்கு அவன் மேல் அந்த மோகத்தை தந்ததுன்னு தானே பாக்குறோம். அப்போ அந்த ஆசையை வளர்த்துக் கொள்ளணும் அப்படின்னா யூ ஹாவ் டு டூ இட். அதை ரசிக்கணும். கடவுள் கடவுள் மேல வரணும்னா இப்ப கிருஷ்ணான்னு எடுத்துக்கிட்டேன்னா கிருஷ்ண லீலைகளை, இப்ப ஞானதேவர் மேல வரணும்னா ஞானதேவர் பிறந்ததுல இருந்து அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை இன்ச் பை இன்ச்சா ரசிக்கணும். ஞானேஸ்வரியில அவர் எழுதின எழுத்துக்களை இன்ச் பை இன்ச்சா ரசிக்கணும். என்ன மனுஷன்டா, என்ன அளவுக்கு ஈகோ இல்லாம இப்படி எல்லாம் இருக்க முடியுமா என்றெல்லாம் நாம் நினைக்க 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 அந்த ஃபீல் வந்து ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆகும்போது we can very easily develop அந்த மாதிரி ஒரு இச்சை. அதாவது அவனை பார்த்தே ஆகணும் என்று வேற எந்த இதுலயும் நாட்டம் போகாம அவனை பார்க்கணுங்கிற அந்த தாகம், அந்த வைராகிய கண்ணீர் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா? சரி, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸா நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, I didn't know anything about God and இறைவன்னா யாரு எதுவுமே தெரியாத ஒரு சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கும்போது that is okay. பட் ஒரு கட்டத்துல இறைவன் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு சின்ன புரிதல் வருது. அப்போ என்னடா அது, இறைவன் தான் இயக்குறானா? எல்லாம் நான் தான் நினைச்சிட்டு இருக்கேன். அது இல்லையா? அவன் யாருடா அவன்? இப்போ ஃபர்ஸ்ட் திங் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இல்லை என்று தெரிந்த மாத்திரத்திலேயே யார் அவன் என்று தெரிந்து கொள்ளும் ஆவல் டன் கணக்குல வரணும், வந்துச்சு எங்களுக்கு. சரியா? சோ ஏன்னா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரிங்க. நான் நினைச்சா என்ன வேணா சாதிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னா ஏதோ நான் ஒரு லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, நான் பார்த்து போயிட்டு இருக்கேன்னு அர்த்தம். திடீர்னு பார்த்தா உன்னால ஒரு மண்ணும் செய்ய முடியாது, எல்லாம் அவன் செயல், ஏதோ ஒருத்தன் இருக்கான் போல, அவன் நினைக்கிறது தான் நடக்குதுடாடான்னு லைஃப்ல எத்தனையோ இன்சிடென்ட்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு இன்சிடென்ட்ல எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்போது அப்ப அது யாருடா அது? அவன் என் தலைவன் என்றால் அவன் இச்சைப்படிதான் நான் வாழ்வேன் என்றால், அதாவது என்னை இயக்குவதே அவன் என்றால் அவன் எதன் அடிப்படையில் என்னை இயக்குவான்?
நான் சந்தோஷமா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவன் யாருன்னு எனக்கு தெரியணும். ஒரு கம்பெனில நான் வேலை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா, முதலாளியுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எனக்கு தெரிஞ்சாதானே முதலாளியுடைய அன்புக்கு பாத்திரமாக முடியும். பிறகு நான் அவரிடத்தில் நல்ல சன்மானம் பெற முடியும். அப்ப எனக்கு நல்லபடியா எனக்கு எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொன்னா, அவனுடைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியும். அவனுடைய சட்டம் என்ன என்று தெரிய வேண்டும். அவன் யார் என்று புரிய வேண்டாமா? இது நேச்சுரலாவே வரணுங்க. அது ஏன் எல்லாருக்கும் வரலன்னு தெரியல. பட் இட் ஹேஸ் டு கம் இல்லையா? ஏன்னா, நான் யாருன்னு இப்போ நான் தான் எல்லாம்னு புரியிற வரைக்கும் ஓகேங்க. இப்ப நான் வந்து ஒண்ணுமே இல்லன்னு ஆயிடுச்சு அப்படின்னா, என்ன இயக்குபவன் ஒண்ணு இருக்கான். ஒரு சின்ன புரிதல் போதும்ல. அப்ப அந்த தூண்டுகோல் உங்களை அவனை நோக்கி விரட்ட வேண்டும். எந்த அளவுக்கு விரட்டணும் அப்படின்னு சொன்னா, அத புரிஞ்சுக்காம நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லங்கிற மாரி ஃபீல் ஆகணும். ஏன்னா, இப்ப நான் 0 ஆயிட்டேன். இப்ப நான் 0ன்னா என்ன இயக்குற சக்திய நான் புரிஞ்சுக்காம, கண்ண கட்டி காட்டுல விட்டுற மாதிரி ஒரு பதட்டம் மனதுக்குள்ள வரணும். என்ன நடக்குது? ஏது நடக்குது? நான் என்ன வழிநடத்துறதே யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னா, நமக்கு அந்த கண்ணனை புரிந்து கொள்ளும் ஆவல் வரும். அதன் விளைவாக கீதையை நாம் பக்கம் பக்கமாக புரட்டினோம். சோ, ஒரு எந்திரத்தை ஆராய்ச்சி செய்வதைப் போல் ஒரு ஸ்லோகத்தை ஒவ்வொன்றாக ஆய்வு செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஆய்வு முழுமையாக இதுதான் இறைவன் என்று கற்றுக் கொடுத்தது. இறைவன் இதுதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை அடைய வேண்டும் என்ற தாகம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும்ல. இறைவனை புரிஞ்சுக்கிட்டா அவன் மேல ஆட்டோமேட்டிக்கா தாகம் வந்துரும் தான் முதல் விஷயத்திலேயே நான் சொன்னேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது வரும். என் வாழ்க்கையில் இனி ஏன்னா அவன்கிட்ட சரண்டர் ஆயிட்டேன்னா எல்லாம் அவன் பார்த்துப்பான். அதுதான் உனக்கு நற்கதி அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அவனாக மாறிவிடு அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்ப அந்த ரியலைசேஷன் அப்படிங்கிறது தான் வந்து சூட்சுமம்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இப்ப ரியலைஸ் பண்ணாம என்னத்த வாழ்ந்துகிட்டு இருக்கு? தெரிஞ்சா போதாதுங்க. அதான் சுவைக்கணும் இல்லையா? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இல்லையா? பட் நேச்சுரலி இந்த தாகம் வரத்தானே செய்யும். சோ அதற்காக எதுவுமே தேவையில்லை என்று அத்தனையும் மூட்டை கட்டிட்டு ஃபுல் டே ஒரு நாளைக்கு 10 ஹவர்ஸ் 12 ஏன்னா படிச்சு ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டாச்சு. ஆனா அனுபவத்துக்கு வரல. இப்ப அனுபவம் வரணும். ஏன் என்ன செய்யணும் தெரியல. உட்கார்றா கண்ண மூடிட்டு 6வது அத்தியாயத்துல சொல்றதை நான் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாமே என்று சொல்லி ஒரு பயிற்சியை கொடுத்திருக்கிறார் என்று ஞானம் புரிந்திருந்தாலும் அந்த அகங்காரம் முழுசா வெளியே போகல. அப்போ முழுசாக வெளியேறும் அளவுக்கு அந்த ஒரு பயிற்சியை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஈவன் 10 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு மெடிடேஷன் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சியை எல்லாம் மேற்கொண்டோம் என்பதெல்லாம் நீங்கள் அறிந்த விஷயம்தான். சரியா? இப்போ அதுக்கப்புறம் ஒரு ஒரு மலைக்கு சென்று நாம் பயிற்சி செய்தது எல்லாமே இறைவன் யார் என்று புரிதலுக்கு உண்டான தாகம், புரிந்த பின் அதை அடைய வேண்டும் என்ற தாகம், இவைகள் எல்லாம் தானாகவே நிகழும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். எப்போ உங்களுக்கு அந்த ஈகோ கிரிப் போயிருச்சோ, என்னால எதுவும் முடியாதரா, நான் ஒண்ணும் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ, அப்ப உண்மையில் யார் அவன் என்று புரிந்து கொள்ள வேண்டிய ஆவலும், அவனிடத்தில் சரண் புக வேண்டும் என்ற ஆவலும் தானாக நிகழும் அல்லவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்ன சொன்னேன்? ரசிக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ உங்கள் குருவை அல்லது உங்கள் கடவுளை நீங்கள் அணு அணுவாக எப்போது ரசிக்கின்றீர்களோ, அப்போ ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக என்னுள் நிகழ்ந்தது அப்படிங்கிற என்னுடைய கதையை ஷேர் பண்ணிருந்தேன் இல்லையா? அப்ப ஞானத்தை கற்றேன், தியானத்தை பயின்றேன், ஆனாலும் அனுபவிக்க முடியாமல் திணறினேன். அப்போது அந்த கண்ணனையின் ஞான தேவனின் மேல் பக்தியை வளர்த்தேன் என்றால் ரசித்தேன் அர்த்தம். அணு அணுவாய் அவர்களை ரசிக்க 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 எனக்குள் அவர்களின் பாவம் எனக்குள் வர ஆரம்பிக்கும் போது நானும் அவனாக மாறுகின்ற ஒரு அற்புதம் நிகழ்ந்தது என்றுதான் நாம் பார்த்தோம் இல்லையா? அப்ப 2 பாயிண்ட் தாங்க. ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிம் ஹூ இஸ் அண்ட் ட்ரை டு ஃபீல் அண்ட் பை வே ஆஃப் ரசனா. ரசனையின் வாயிலாக அவனை அணு அணுவாக ரசிக்க வேண்டும். அந்த ரசனை உன்னை அவனாக மாற்றிவிடும். புரிதல், ரசித்தல். இந்த 2 வாயிலாக முழுமையான இந்த 2 வரிகளை நாம் சுலபமாக அச்சீவ் செய்ய முடியும் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. என்ன சொல்லியிருந்தாரு? இறைவனை உண்மையாக காண வேண்டுமா? அழுத கண்ணீர் மாறிவிடுமோ? ஆகாரத்தில் தான் இச்சை ஏற்படுமோ? யார் என்று அவன் புரியாமல், நான் யார் என்று தெரியாமல் என்னால் எப்படி நிம்மதியாக வாழத்தான் முடியும்? அப்படி இருக்கும்போது மற்ற ஆசைகள் எப்படித்தான் வரும் என்ற சிந்தனையில் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் நம்மளுடைய தலையாய ஒரே லட்சியமாக அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் தி கோல் இஸ் ரீச்டுன்னு அவர் சொன்ன மாதிரி, அதாவது உன் லட்சியத்தை அடையும் வரை உழல் மின்னா என்னுடைய கோல்ல நான் அச்சீவ் பண்ணாம எனக்கு வேற எதுவும் தேவையில்லை, ஐ நீட் தட் அப்படின்னு சொல்லிட்டு உன் உயரிய லட்சியமாக இறைவனை புரிந்து கொள்ளுதல், அவனை ரசித்தல், அவனுடைய சரண் புகுதல் என்ற அந்த லட்சியத்தை வைத்துக் கொள்வதோடு மட்டுமில்லாமல் வேற எதுலையுமே போக்கஸ் பண்ணாம 100% நீங்க அதை நோக்கி செல்ல வேண்டும், செல்ல முடியும் என்பதுதான் எனது பதில்.